கொலாப்ஸ் ஆகிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகணும். அந்த மாதிரியான தருணத்துக்கு இந்த கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த விஷயம் எனக்கு என்ன பண்ணுன்னா, எனக்கு அந்த மொத்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, இந்த கண்டெய்னர் ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் இந்த மேலே ஒரு நேவிகேஷன் பார் இருக்கு இல்லையா, ஹோமு அபோட்டஸ்ன்ட்டு, அந்த நேவிகேஷன் பார் வைக்கிறது தலை சுற்றிடுங்க. பட் ஆனால் பூட்ஸ்ட்ராப்பில் ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே நேவிகேஷன் பார் எதுக்கு பயன்படுதுங்க, இது எப்படி வந்து லைக் டிசைன் பண்ணுறது பூட்ஸ்ட்ராப்பில், அது நெட்லேயே கோட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஒரு வெப்சைட்டுக்கு வந்து நேவிகேஷன் பார் ரொம்ப முக்கியங்க. ஓகேவா? அந்த நேவிகேஷன் பாரை வந்து பூட்ஸ்ட்ராப்பில் தயாரிக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. நெட்லேயே கோடு கிடைக்கும், அந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போதுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பூட்ஸ்ட்ராப்புடைய நேவிகேஷன் பார் எப்படி இருக்கும், அதை எப்படி ஆட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறதுங்க, அது ஒரு சர்ச் பார் மாதிரி ஏதாவது ஆட் பண்ணுறதா எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்ட்டு ப்ராக்டிக்கலாக நான் செஞ்சு காமிக்க போகிறேங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷியன் ப்ராடக்ட். வெல்கம் டு சேனல். ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி ஒரு நேவிகேஷன் பாரை எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நேவிகேஷன் பார் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நேவிகேஷன் பார் அப்படின்றது நம்ம பேஜ் விட்டு பேஜ் இல்லை மற்ற பேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரீலொக்கேட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த நேவிகேஷன் பார். அதாவது லிங்க் இருக்கும், பட்டன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு லோகோ, ஹோம் பேஜ், அபவுட்டு, ஷாப்பு, ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி பேஜஸ் வந்து நம்ம மாறுவோம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோகோ அல்லது பிராண்டிங் அப்படின்றத சொல்லலாம். அதாவது ஒரு இமேஜ் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் விட்டு பேஜ் மாறதுக்கான லிங்க்ஸை அந்த இடத்துல கொடுத்துருப்போம். அதாவது ஹோம் பேஜ்னு ஒன்று இருக்குது, அபவுட் பேஜ்னு ஒன்று இருக்குது. இப்போ ஹோம் பேஜ்லேருந்து அபவுட்டுக்கும், அபவுட்லேருந்து ஹோம் பேஜுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த விட்டு ஒவ்வொரு இடத்துக்கு மாறிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி லிங்க்ஸையும் அதுக்குள்ளே வச்சுருப்போம். ஸோ இதே மாதிரி இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன் எப்படி கொண்டு வரது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போது டெஸ்க்டாப்னா இந்த மாதிரி ஒரு லார்ஜ் சைஸில் இருக்கும், மொபைல்னா ஒரு சின்ன ஐக்கான் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணும்போது சைட் பார் வர மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பாருக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வேறு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பேஜு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப் பேஜ் அப்படின்ற மாதிரி வைக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பார் வந்து வைக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் சர்ச் பார் ஐக்கான் வச்சுட்டு அதில் போயிட்டு நமக்கு வேணுன்ற விஷயத்த சர்ச் பண்ணுற மாதிரி. இப்போது இதை தான் இப்போ நம்ம வந்து லைவாக வந்து பார்க்க போகிறோம். லைவாக ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு HTML பேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த HTML நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு HTML வந்து போட்டுக்கிறேன். இந்த HTML போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத டைட்டிலாக வச்சுக்கிறேன். எனக்கு வந்து பூட்ஸ்ட்ராப் நேவ் பார் அப்படின்றத இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் நேவ் பார் அப்படின்றது இதை வந்து இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்றத கொடுக்குறேன். எனக்கு லைவ் சர்வருக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஜஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப் நேவ் பார் அப்படின்றது வந்துருச்சு. இப்போது நம்ம நேவிகேஷன் பாரை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்போட CDN வந்து வேணும். ஆல்ரெடி நம்ம கிரிட்டு பார்க்கும் போதே பார்த்துருந்தோம் எப்படி நேவ் பார் வந்து எடுக்கிறது அப்படின்றது. இப்போ அதே விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நான் கூகுளில் போயிட்டு பூட்ஸ்ட்ராப் அப்படின்றத சர்ச் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல லிங்க் வந்துடுது. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்க்கே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பூட்ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் பேஜ்க்கான டேஷ்போர்டு வந்து வந்துடும். இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் வயா CDN. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து என்னோடய இதுக்குள்ளே வந்து நான் இது பண்ணிக்கிறேன். இப்போது CSS வந்து லிங்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை லிங்க் பண்ணணும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். ஸோ எனக்கான ரெண்டு விஷயத்தையும் நான் லிங்க் பண்ணிட்டேன். எனக்கு இப்போது இந்த இடத்துல
சிஎஸ்எஸும் லிங்க் ஆயிருச்சு, ஜாவா ஸ்கிரிப்டும். எதுக்கு இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம இந்த இடத்துல பண்ண போகிறோம். அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் மூலயமா சில ஐடியா வச்சு ஒரு ஐக்கானை வச்சு நம்ம வந்து மொபைல் வியூக்கு எப்படி இருக்கணும், நார்மல் லேப்டாப் வியூக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்டை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாடியில் வந்து நம்ம கண்டென்ட்டை வந்து போட ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் நேவ் அப்படின்ற ஒரு எலமெண்ட், ஓகேவா. ஸோ இந்த நேவ் அப்படின்ற எலமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் பார் அப்படின்றதுக்கான ஒரு எலமெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு எனக்கு நேவ் பார் அப்படின்றத ஒன்று வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. இந்த நேவ் பார் அப்படின்றது தான் எனக்கு இது ஒரு நேவிகேஷன் பார் அப்படின்றத சொல்ல போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே நேவ் பாரு ஐஃபன் எக்ஸ்பேண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ஐஃபன் எல்ஜி அப்படின்றது, அதாவது எனக்கு லார்ஜ் டிவைஸில் யூஸ் பண்ணால் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாமா. ஸோ பிஜி பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு லைட் அப்படின்றத கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ லைட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன், எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து வந்துடுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு கண்டெய்னர், அது நார்மல் டிவ் தான், கண்டெய்னர் அப்படின்றத க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டெய்னர் வெறும் கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்தானா எனக்கு ஒரு பர்டிகுலர் சைஸ் தான் வரும். இதுவே எனக்கு ஃபுல் பேஜும் வரணும், ஃபுல் பேஜோட ஃபுல் வித்தும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஐஃபன் ஃப்ளூயிட் அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃப்ளூயிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டெய்னர் ஐஃபன் ஃப்ளூயிட் அப்படின்றத கொடுத்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதை நம்ம கடைசியில் பார்க்கலாம் எப்படி நம்ம இந்த இடத்துலலாம் மாற்றிருக்கோம் அப்படின்றது. இப்போது இதுக்கு நடுவில் ஒரு ஆங்கர் டேக், அதாவது நமக்கு வேணுன்ற விஷயத்த நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு இமேஜாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டாகவும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் டேக்கை போட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு போல்டு டேக்கை வச்சுட்டு இதுக்குள்ளே காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்றத சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இதையும் நான் இங்கே சொல்லிவிட்டு இப்போது இதற்கான கிளாஸை எல்லாமே நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடலாம். கிளாஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேவ் பாரோட பிராண்டு அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வைக்கணும், என்ன சொல்கிறது, லோகோ வந்து வைக்கணும். அதுக்கு பதிலாக நான் சின்ன டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது அப்படியே இருக்கணும், பிராண்ட் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இது இங்கே முடிஞ்சிடுது. இப்போதைக்கு நம்ம எந்த பேஜும் க்ரியேட் பண்ணல, நம்ம சப் பேஜ் எதுவும், அதனால் இதை ஜஸ்ட்டு ஆஷ் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த பேஜ்குள்ளேயே இது லிங்க் ஆகும். இது முடிஞ்சிட்ட பிறகு இப்போது நமக்கான மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே பண்ண போகிறோம். ஸோ ஆங்கர் டேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம், ஓகேவா. ஸோ அந்த ஆங்கர் டேக்கை போடுறதுக்கு இந்த டிவ் அடுத்து இப்போது திருப்பி ஒரு டிவ் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எலமெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சில விஷயங்களை கொடுக்க போகிறேன். இதுக்கான கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸு நேவ் பார் கொலாப்ஸு அப்படின்ற விஷயம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கொலாப்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேவ் பார் ஐஃபன் கொலாப்ஸ் அப்படின்றது. இது எதுக்காக அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிவைஸை வந்து சேஞ்ச் பண்ணுவேன். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேவிகேஷன் பார் வந்து எனக்கு கொலாப்ஸ் ஆகிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகணும். அந்த மாதிரியான தருணத்துக்கு இந்த கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கொலாப்ஸ் அப்படின்றது கொடுத்துருந்தேன். அடுத்து ஒரு விஷயம், ஒரு ஐடி வந்து இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த ஐடி என்னென்னா நேவ் பார் சப்போர்ட் அப்படின்றது, சப்போர்ட்டட் நேவ் பார் சப்போர்ட்டட் கண்டென்ட், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயம். இந்த ஐடி எதுக்காக அப்படின்னா இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணுவேன், ஒரு பட்டன் வந்து நான் க்ரியேட் பண்ணுவேன். அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டனுக்குள்ளே ஒரு சின்ன ஐக்கானை வச்சுட்டு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்பொழுது தான் எனக்கு மொபைல் வியூவில் பார்க்கும்பொழுது எனக்கு இந்த நேவ் பார் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஐடியா வந்து இப்போ கொடுத்து வச்சுருக்கேன். நம்ம கடைசியாக அந்த ஐக்கானை வைக்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம், ஓகேவா. இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு, இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸு அந்த கிளாஸ் என்னென்னா நேவ் பாரு ஐஃபன் நேவ் அப்படின்றது கொடுத்துட்ட பிறகு எனக்கு இது வந்து மார்ஜின் ஆட்டோ அப்படின்றது கொடுக்குறேன், மார்ஜின் ஆட்டோ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபன் 2 அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவே லார்ஜ் டிவைஸாக இருந்துச்சுன்னா மார்ஜினோட பாட்டம் வந்து எல்ஜி, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ இதுக்குள்ளே நமக்கு வேணுன்ற லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஆங்கர் டேக்ஸை வந்து இதுக்குள்ளே கொடுத்துக்க வேண்டியது தான். ஸோ லிஸ்ட்டு அப்படின்றத போட்டு
இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேவ் பார் நேவ் ஐட்டம்ஸ் அப்படின்றது நேவ் ஐஃபன் ஐட்டம் இது ஒவ்வொன்றும் இந்த நேவ் பார்க்கான ஐட்டம் அப்படின்றத நான் இதுக்குள்ளே மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு ஆங்கர் டேகு, இந்த ஆங்கர் டேக்குள்ளே நான் ஜஸ்ட்டு ஹோம் பேஜை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஹோம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆஷ், நம்ம எந்த பேஜும் நம்ம வைக்கல இல்லையா, ஆஷ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஆஷ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஐடி தான். இப்போ இதுக்குள்ளே ஒரு கிளாஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இது வந்து நேவ் லிங்க்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். நேவ் ஐஃபன் லிங்க் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ நேவ் லிங்க் அப்படின்றத போட்டேன். இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா சின்ன விஷயம் ஆக்டிவ் அப்படின்றத ஒன்று கொடுத்துக்கிறேன். இது எதுக்காக இந்த ஆக்டிவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் தான் கரண்ட்டாக இந்த ஃபைல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து நான் ஒவ்வொரு பேஜாக அடுத்தடுத்து சம்திங் ஒரு அபவுட்டோ கான்டாக்டோ ஃபீச்சர்ஸோ நிறைய பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அந்த பேஜில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த பேஜை நான் ஆக்டிவ்னு கொடுத்து வச்சுப்பேன். ஸோ இப்போது ஹோம் பேஜில் ஆக்டிவாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரே ஐஃபன் கரண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன இல்லையா அந்த விஷயந்தான். இப்போ இது வந்து கரண்ட் பேஜாக ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத இதை வச்சு நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நேவ் பார் ஐட்டம், இதில் ஆக்டிவ் கிடையாது. ஓகேவா? எனக்கு ஜஸ்ட் லிங்க் தான் இது. அதுக்கப்புறம் இது கரண்ட் பேஜ் கிடையாது, ஏன்னா இப்போ இது வந்து இண்டெக்ஸ் பேஜ்னு பேர் வச்சுருக்கேன் இல்லையா, இது ஜஸ்ட்டாக ஹோம் பேஜ் தான் எனக்கு இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்றது. இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா அபவுட் அப்படின்றத வச்சுக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி கான்டாக்ட் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ அபவுட்டு கான்டாக்ட் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ இந்த அண்ணாட லிஸ்ட்டு முடியுது. அடுத்தது ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பார் வந்து வைக்கிறது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஃபார்ம் அப்படின்ற இதை கொடுத்துட்டு ஃபார்ம் அப்படின்ற எலமெண்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபார்ம் அப்படின்றதுல எந்த விதமான ஆக்ஷனும் நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த ஆக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளக்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். டி அண்ட் ஐஃபன் ஃப்ளக்ஸ், ஏன்னா எனக்கு ஒரே காலமில் வரப்போகுது, அதனால் ஃப்ளக்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரோல் வந்து என்ன, எனக்கு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண போகுது. ஸோ சர்ச் தான் இதோட ரோல், இந்த ஃபார்முக்கான ரோல். அப்புறம் இதுக்கான இன்புட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இதில் வந்து டைப் வந்து சர்ச் பார் அப்படின்றத வச்சுக்கிறேன். சர்ச் பார் கிடையாது, ஜஸ்ட் சர்ச் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ சர்ச் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தது கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல் ME2 அப்படின்றது ஃபார்ம் ஐஃபன் கண்ட்ரோல் மார்ஜின் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2ஆக இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர், இதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். நான் இப்போ சும்மா பிளேஸ் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ச் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது இதுக்கான லேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த லேபிள் வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விஷயம் இந்த விஷயம் வந்து டாகிள் ஆகும். அப்போது இந்த அரே லேபிள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த நேரத்தில் உதவும். அதாவது மொபைல் டிவைஸ்க்கு யூஸ் பண்ண போகிறப்ப சர்ச் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அடுத்து இதுக்கான பட்டன் ஒன்று வைக்கணும் இல்லையா, ஸோ அதனால் பட்டன் அப்படின்ற எலமெண்ட்டு, இந்த பட்டன் எலமெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சர்ச் அப்படின்றத கொடுத்துட்றேன். இதுக்குள்ளே ஜஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா BTN, பட்டன்னா BTN அப்படின்றத கொடுக்கணும். அதுக்கப்புறம் BTN ஐஃபன் அவுட்லைன் அப்படின்றத கொடுக்குறேன். BTN ஐஃபன் அவுட்லைன் அப்படின்றத கொடுத்து சக்ஸஸ் அப்படின்றது எனக்கு க்ரீன் கலரில் இருக்கணும். ஸோ அதனால் சக்ஸஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்தது இந்த பட்டனோட டைப் வந்து சப்மிட் ஆகணும். டைப் ஆனால் தானே சப்மிட் ஆனால் தானே எனக்கு இது வந்து எனக்கு சர்ச் பண்ணும். ஸோ இதை முடிச்சிடுறேன். எனக்கு இது எல்லாமே முடிஞ்சிருது, வேலை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கான அவுட்புட்டை வந்து பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. இப்போது இது வந்து ஒரு நார்மல் டெஸ்க்டாப் வியூ இல்லை ஒரு டேப் வியூ ஒரு லேப்டாப்கான வியூவில் இருக்குது. ஆனால் இதுவே நான் வந்து ஸ்க்ரீன் சைஸு டிக்ரீஸ் ஆகுது.
ஸ்க்ரீன் சைஸ் வந்து நான் ஜூம் பண்ணும்போது எனக்கு இங்கே டிக்ரீஸ் ஆகுது, எனக்கு இங்கே இருக்க லிங்க்ஸ் எல்லாமே காணாம போயிடுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெஸ்பான்சிவாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு சின்ன வேலை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு பட்டன் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். பட்டன் எதுக்காகனா ஒரு மொபைல் வியூவுக்கு போகும்பொழுது அந்த பட்டனுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா சின்னதாக ஒரு ஐக்கானை வச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல ஸ்பேன் டேக் ஒன்று போட்டு இந்த ஸ்பேன் டேக்குள்ளே ஒரு கிளாஸை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நேவ்பார் ஐஃபன் டாகிள் ஐகான், நேவ்பார் ஐஃபன் டாகிள் டாக்லர் ஐஃபன் ஐகான் அப்படின்ற சின்னதாக ஒன்று போட்டுக்கிறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், இந்த இடத்துல அந்த டாக்லர் ஐக்கான் வந்துருச்சா. இப்போது ஜஸ்ட் நான் கொடுத்ததுனால இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த டாக்லர் ஐக்கானை நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குன்னு இந்த பட்டனுக்குன்னு சில கிளாஸஸ்ஸு ஐடிஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறது மூலமா எனக்கு இப்போ மறைஞ்சிரும். அது நான் வந்து மொபைல் வியூவில் பண்ணும்போது மட்டும்தான் இந்த இடத்துல விசிபிள் ஆகும். ஸோ அதற்கான வேலையை இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பட்டனில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த கிளாஸில் என்னென்னா நேவ்பாரு ஐஃபன் டாக்லர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். எனக்கு இது வந்து ஒரு நேவ்பாருக்கான டாக்லர், இது இந்த பட்டனோட டைப் வந்து பட்டன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா இது சப்மிட்டோ ரீசெட்டோ எந்த விஷயமும் பண்ண போகிறதில்ல. இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம், டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் டாகிள். இந்த விஷயம் எனக்கு என்ன பண்ணுன்னா எனக்கு அந்த மொத்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, இந்த கண்டெய்னர் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போத கொலாப்ஸ் பண்ணி கொடு அப்படின்றத சொல்ல போகுது. ஈக்குவல் டு கொலாப்ஸ். ஓகேவா, இதெல்லாம் எதுக்காக கொடுத்தோன்றது தெரியாமல் இருந்தோம் இல்லையா. இப்போது இதுக்காக இந்த பர்சனுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக தான் இது வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போது இந்த மாதிரி கொடுத்தாச்சா, எனக்கு டாகிள் ஆகும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்றது. அடுத்தது எனக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதே டேட்டா ஐஃபன் பிஎஸ்ஸு ஐஃபன் எனக்கு என்ன டார்கெட்டு அப்படின்றது. டார்கெட்டு ஈக்குவல் டு எனக்கு எங்கே போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐடி க்ரியேட் பண்ணோம் இல்லையா, எங்கே அது இந்த இடத்துல ஒரு ஐடி க்ரியேட் பண்ணோம்ல, நேவ்பார் சப்போர்ட்டட் கான்டாக்ட் அப்படின்ற கண்டென்ட் அப்படின்றது. இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல அந்த ஐடியை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஐடினா ஆஷ் கொடுத்துட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். இதை மென்ஷன் பண்ணியாச்சா. இப்போ அடுத்து இதுக்கான கண்ட்ரோல் என்ன அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அரே ஐஃபன் கண்ட்ரோல்ஸ் ஈக்குவல் டு அதே விஷயத்தை இந்த இடத்துல கொடுக்குறோம். ஓகேவா, அந்த ஐடி தான். ஸோ இது டார்கெட் அப்படின்றதுனால தான் ஆஷ் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த இடத்துக்கு போகணும். அதனால தான் இந்த டிவ்விலே நான் வந்து அந்த ஐடியை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகிறது. ஓகேவா, அரே ஐஃபன் எக்ஸ்பேண்டட் ஈக்குவல் டு ஃபால்ஸாக இருக்கணும். ஓகேவா, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கக்கூடாது, குறுகி இருந்தால் தான் எனக்கு இதை கிளிக் பண்ணும்பொழுது எனக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்றது. அடுத்து இதற்கான ஒரு லேபிள் அரே ஐஃபன் லேபிள் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த விஷயத்தை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாகிள் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நேவிகேஷன் அப்படின்றத கொடுத்துட்றேன். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ போய் நம்ம அவுட்புட்டாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த ஐக்கான் போயிருச்சா. இப்போ இது பண்ணும்போது இந்த ஐக்கான் வந்துடுது, எனக்கு எல்லாம் இந்த மாதிரி சின்னதாக வந்துடுது. இதை நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டில் போயிட்டு பார்க்கலாமா. இன்ஸ்பெக்டில் போயிட்டு எனக்கு இந்த வியூவில் இருக்குது, அதாவது 992 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் வியூவுக்கு மாற்றி பார்க்கலாம். ஐஃபோன் எஸ்சியில் இந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது 12 ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுவே ஏதாவது ஒரு டேப் ஏதாவது இருக்கா. ஐபேட் ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி மாறிடுது. இதுவே நம்ம நார்மல் லேப்டாப் வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் கலரு எல்லாமே நமக்கு வேணுன்ற மாதிரி இப்போ வந்து நான் ப்ரைமரி அப்படின்றது கொடுக்குறேன்.
எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளூ கலர், நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் கலர் எல்லாத்தையும் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேவிகேஷன் பார் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக சொல்லியாச்சு. இதே மாதிரி டெக்னாலஜி ஓரியன்டான கோர்சஸ் வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான என்கொயரி பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நேரில் வந்து விசாரிக்கணும்னா ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை மெயில் ஐடி மூலமாகவும் காண்டாக்ட் பண்ணலாம். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.